தனியார் பள்ளிகளின் தொடர் வசூல் வேட்டையால் அதிருப்தி அடைந்த பெற்றோர்கள் சென்னை மெட்ரிக் பள்ளி இயக்குநரிடம் புகார் அளித்தனர். தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டி நிர்ணயித்து பட்டியலையும் வெளியிட்டது. இதற்கு பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தமிழக அரசின் பள்ளி கல்வி கட்டண கமிட்டியில் இருந்து நீதிபதி கோவிந்தராஜன் விலகினார். இதனால் அந்த இடத்திற்கு நீதிபதி ரவிராஜ பாண்டியனை தமிழக அரசு நியமித்தது. நீதிபதிகள் மாற்றத்தில் அதிக கவனம் செலுத்தும் அரசு அதிக கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டசபை, கோர்ட் என்று பேச்சளவிலேயே வாக்குறுதிகளை கொடுக்கும் அரசு பள்ளி கட்டண விவகாரத்தில் தீவிரம் காட்டாதது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வரிசையில் சென்னை அண்ணாநகர் CSI ஜெசி மோசஸ் மெட்ரிக் பள்ளி அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும், தேர்வு எழுத வரும் மாணவர்களை பள்ளி நிர்வாகம் மிரட்டுவதாகவும் அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் DPI வளாகத்தில் உள்ள மெட்ரிக் பள்ளிகளுக்கான இயக்குநரிடம் புகார் அளித்தனர். மாணவர்களை பள்ளி நிர்வாகம் தரக்குறைவாக பேசுவதால் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அதிக கட்டணம் வசூலிப்பதை தனியார் பள்ளிகள் நிறுத்தாவிட்டால் போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். எங்களை பிள்ளைங்களை ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, ஃபீஸ் கட்ட சொல்லி வற்புறுத்துறாங்க. இத கோரிக்கை விடுறதுக்கு நாங்க டைரக்டர் வந்திருக்கோம். இவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்தது நாங்க ஏற்கனவே மாண்புமிகு டெப்டி CM பார்க்கணும். நாங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டரையும் பார்க்கணும் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். ஆனா கண்டிப்பாங்க நாங்க போராட்டம் வேண்டாம் அப்படின்ற உத்தேசத்தில் இருக்கிறோம். ஆனா போராட்டத்தை தூண்டுவதாக இவங்களுடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க போராடுறதுக்கு தயாரா இருக்கோங்க. இப்படி தொடர் புகார்கள், பள்ளி முற்றுகை என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தினாலும் அரசு தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பினாமிகளின் பெயரில் இருப்பதுதான் என்ற புகாரும் எழுந்துள்ளது.